ஆஃப் தமிழ் ஜாமா வேவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாமா தான் பார்க்க போறோம். ஜாமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த ஜாமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்றதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோயினோட முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு மென்டல் ஹெல்த் கொஞ்சம் சரியில்லை. அவன் ஒரு பைத்தியம். அவன போய் கட்டாயப்படுத்தி இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இவளுக்கு சுத்தமா விருப்பம் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப இந்த போட்டோ எடுக்கிறவரை பாத்தீங்கன்னா கையில குழந்தைங்க விளையாடுற பொம்மையெல்லாம் வச்சுட்டு இங்க பாரு அப்படின்னு சொல்லி விளையாட்டு காட்டிக்கிட்டு தான் கல்யாண போட்டோவே எடுக்கிறான். அப்படி ஒரு பைத்தியக்காரனை தான் இவ கல்யாணம் பண்ணிக்க போறா. இப்ப அவங்க 2 பேரும் கல்யாணம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல நிறைய பிரஸ்காரங்க இவளை பார்த்து கேள்வி கேக்குறாங்க. மேடம், எதுக்காக இப்படி ஒரு பைத்தியக்காரரை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட பாத்தீங்கன்னா, எங்க ஹூ குடும்பத்துல இருந்து பொண்ணோட குடும்பத்துக்கு 100 மில்லியன் டவுரியா குடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் 10 பில்லியன் குடுக்கலாம்னு இருக்கோம்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. இவங்க கொடுத்த வரதட்சணைய பத்தி தான் அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஹீரோவோட சித்தி பாத்தீங்கன்னா ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப தனியா கூட்டிட்டு வந்து, இங்க பாரு, அவன் கூட ஒண்ணு சேர்ந்து உன்னால குழந்தை பெத்துக்க முடியாது. அவனை விட்டு தள்ளி வந்துரு. ஏன்னா அவன் குழந்தை பெத்துக்கிற அளவுக்கு நாலேஜ் இல்லாதவன். உனக்கு குழந்தை வேணும். அப்பதான் நீ இந்த வீட்ல இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுற எதுவுமே எனக்கு சுத்தமா புரியலன்னு ஹீரோயின் சொல்ல, நான் பேசுறது புரியலையா? என் பையன் பிரியவாப்பா அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட தம்பி பாத்தீங்கன்னா, என் அண்ணனால எதுவும் பண்ண முடியாது. உனக்கு குழந்தை தேவை. என் கூடயும் ஒண்ணு சேரக்கூடாது. நான் பார்க்க வேற ரொம்ப அழகா இருக்கேன். எத்தனை பொண்ணுங்க என் பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க 2 பேரும் உங்க மரியாதையை காப்பாத்திக்கங்க. வீட்டுக்கு வந்த மருமகன் கிட்ட இப்படிதான் பேசுவீங்களான்னு ஹீரோயின் போக பார்க்க, அவன் ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சிடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, என்ன சொல்லும் ரொம்ப ஓவரா சொல்ற, புது பொண்ணாச்சேன்னு சும்மா விட்டேன். இல்லன்னா உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ அவங்க அம்மாவோட கழுத்தை பிடிச்சிடறான். அதை பார்த்த உடனே இவனை பாத்தீங்கன்னா, டேய் என் அம்மா கழுத்துல இருந்து கையை ஏறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ டக்குன்னு அவனோட கழுத்தை பிடிச்சிட்டு, இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்க. அவங்க அம்மா ஹீரோவா அடிக்கிற மாதிரி வராங்க. இதை பார்த்த உடனே ஹீரோயின் தடுத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ அவனோட கழுத்தை பயங்கரமா புடிச்சு விட்டுறான். இப்பவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப வந்து, ஐயோ விட்டுருங்க விட்டுருங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அவன் கழுத்துல இருந்து கையை எடுத்துடுறான். இப்ப கையை எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கேம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, அந்த பைத்தியக்காரனை இங்க இருந்து கூட்டிட்டு போடான்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட்க்கு ஒரு உதவியை போட்டுட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி வந்த வீட்டுல இப்படி ஒருத்தவங்களா, எப்படி என்ன காப்பாத்திக்க போறேன்னு தெரியலையேன்னு இவ அழுதுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் அழுதுட்டு இருக்காத, நான் தான் இருக்கேன்ல, யாரும் உன்னை புலி பண்ண மாட்டாங்கன்னு இப்ப இவன் ஒரு கேண்டியை எடுத்து கொடுத்துட்டு இருக்க. இவனை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்னு இவன் முழிச்சிட்டு இருக்கா. இவன் இப்படி முழிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ அவளை கட்டி பிடிச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்க. இப்ப இந்த வேலைக்காரங்க லேடி வந்து, மேடம் சாரி குளிக்கிற டைம் ஆயிடுச்சு, நீங்க தான் அவரை குளிக்க வைக்கணும்னு சொல்ல, ஹீரோயினும் சரின்னு உள்ள போயிட்டு இருக்கா. இப்ப அவ உள்ள போனவின்னா இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் பைத்தியன்றது கொஞ்ச நாளைக்கு தான், கண்டிப்பா நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஹீரோயினை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோ பைத்தியம் எல்லாம் கிடையாது, அவன் நடிச்சிட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு ஹீரோயின் குளிக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஹீரோவை தான் கூட்டிட்டு வரா. இப்ப ஹீரோவோட சட்டையை கழட்டலான்னு பார்க்க, ஹீரோ பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கணுமாமே, கேள்விப்பட்டேன் அப்படின்னு இவன் கிஸ் பண்ற மாதிரி வர, அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், இப்ப குளிக்க ரெடியானா போதும் அப்படின்னு இவ ஹீரோவோட சட்டையை கழட்டிட, பார்த்தா ஹீரோ ட்ரெஸ் இல்லாம நின்றுட்டு இருக்கான். அதை பார்த்தவன இவ வேக்கப்பட்டுட்டு வெளியே ஓடி வந்துட்டு, அடியே என்னடி பண்ணிட்ட அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வராங்க. இவன் இடத்துக்கு வந்து ஹீரோயின் ஹீரோக்காக சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் கூட படிச்ச பொண்ணு தான் வரா. இப்ப வந்து, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ என்னோட கிளாஸ்மேட் தானே, உன்னை பத்தின நியூஸ்லாம் நான் கேள்விப்பட்டேன், பணத்துக்காக ஒரு பைத்தியக்காரனை போய் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்ல, நான் யாரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அது உனக்கு தேவையில்லாத விஷயம், உன் வேலை ஏதாவது மட்டும் பாருன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இந்த பைத்தியக்காரனை கட்டிக்கிட்டா நீ இவ்வளவு வாய் பேசுற, 2 பேருக்கு நல்ல ஜோடி அப்படின்னு இவ ஹீரோயினை புள்ளி பண்ற மாதிரி பேச, இதை கேட்ட உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாடை எடுத்துட்டு வந்து இவன் மூஞ்சில அப்பி விட்டுறான். அது கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும் போல. இவன் இப்படி அப்பி விட்டவன அங்க உள்ள தேனியெல்லாம் இவன் மூஞ்சில கொட்ட ஆரம்பிக்க, அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இதை பார்த்தவன ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு இவ ரெஸ்ட் ரூம்க்கு வந்து, என் மூஞ்சி இப்படி பண்ணிட்டாலே, இவளை நான் சும்மா விட மாட்டேன்னு அவ அவளோட அக்காக்கு தான் கால் பண்றா. கால் பண்ணா அவங்க அக்கா போனே எடுக்க மாட்டேங்கிறா.
இத பார்த்தோனே இவ்ளோ பார்த்தீங்கன்னா, "ஐயோ! அக்கா ஃபோன எடு. இவங்கலாம் ஏதாவது பண்ணியே ஆகணுமே" அப்படின்னு இவ காண்டாயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ, ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, இந்த பொண்ணு தான் ஆளுங்க செட் பண்ணியிருப்பா போல ஹீரோவையும் இவளையும் அடிக்கிறதுக்காக. இப்ப அவங்க எல்லாம் ஹீரோவ அடிக்கிற மாரி வர, ஹீரோயின் ஹீரோவ காப்பாத்திட்டு போகலான்னு பார்க்கிறா. ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு நெறைய ஆளுங்க வந்துடுறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் ஹீரோயின புடிச்சு வச்சுட்டு ஹீரோவ அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க, இவ தடுத்துட்டு இருக்கா. இவ இப்படி தடுத்துட்டு இருக்கும்போது அவங்க ஹீரோயினோட மண்டையில அடிக்க, அவ அதே இடத்துல மயக்கமாயிடுறா. இவன் மயக்கமானதுக்கு அப்புறம் ஹீரோ அவனோட உண்மையான உருவத்த காட்ட ஆரம்பிக்கிறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "ஏன்டா என்னடா பைத்தியக்கார பையன் நெனச்சீங்களான்னு" அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். இப்ப அவன் வந்து, "பாஸ் இந்த வேலைய யாரு பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சுட்டேன். அங்க வெளிய ஒரு பொண்ணு உங்கள புலி பண்ணாளே, அந்த பொண்ணோட வேல தான்னு சொல்ல, யாருக்கு தெரியாம சீக்ரெட்டா என் பொண்டாட்டிக்கு கார்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணு. அவளோட சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம்" அப்படின்னு சொல்லி, ஹீரோவ அங்க இருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் ஒண்ணா தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணும் ஆகல. லைட்டா மயக்கம் தான் இருப்பா. இவ இப்படி தூங்கிட்டு இருக்க, ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, "எதுக்காக இன்னைக்கு நீ என்ன காப்பாத்துன? எனக்கு ஒண்ணும் புரியல. பணத்துக்காக தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்புறம் எதுக்காக இவ்வளவு நல்ல விதமா நடந்துக்கிறேன்னு தெரியலையேன்னு" ஹீரோ முழிச்சிட்டு இருக்க, இவ இந்த சைடு இவளோட ஃபோனுக்கு ஏதோ நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ஹீரோ அவளோட ஃபோன எடுத்து வச்சுட்டு இருக்க, ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சிடுறா. இப்ப அவ கண்ண முழிச்சு அவளோட ஃபோன எடுத்து பாக்க, அவளுக்கு அவளோட அப்பா தான் கால் பண்றாரு. இப்ப அவங்க அப்பா கால் பண்ணி, "இங்க பாரு, உன் புருஷன்கிட்ட சொல்லி நெறைய பணம் வாங்கி குடு. புது புது கான்ட்ராக்ட்ட நம்ம ஃபேமிலிக்கு வாங்கி குடுன்னு" சொல்ல, "உண்மையாவே நீங்க என்னோட அப்பா தானா? சொந்த பொண்ண கட்டாயப்படுத்தி இப்படி ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. சரி கட்டாயப்படுத்துறீங்களேன்னு நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவ்ளோ பணம் வாங்கியும் உங்களுக்கு நிம்மதியா இல்லையான்னு?" இவ கன்னா பின்னான்னு திட்ட. இப்பதான் ஹீரோக்கு புரியுது. இவ ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்த பண்ணிக்கல. வீட்ல உள்ளவங்க தான் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் வீட்ல உள்ள எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க, ஹீரோவோட பாட்டி பாத்தீங்கன்னா, "ஏம்மா சோகமா இருக்க? நைட்டு ஒழுங்கா தூங்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, "எப்படி ஒழுங்கா தூங்க முடியும்? இந்த மாரி பைத்தியக்காரன கட்டிக்கிட்டா" அப்படின்னு அவங்க தம்பி சொல்ல, இப்ப ஹீரோ சாப்பாட்ட அவன் மேல தூக்கி போட்டுட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி பண்றத பார்த்த உடனே அவன் காண்டாயிட்டு இருக்க, "வாய மூடிட்டு சாப்பிடுறான்னு" பாட்டி சொல்றாங்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "ஏம்மா கல்யாணம் ஆயிடுச்சு. சீக்கிரமே எடுத்து குழந்தை பெத்துக்கிறதுக்கான வழிய பாருங்கன்னு" சொல்ல, இப்ப ஹீரோவோட சித்தி பாத்தீங்கன்னா, "எப்படிம்மா குழந்தை பெத்துக்க முடியும்? அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. இவளால தனியா என்ன பண்ண முடியும் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க, வாய மூடு எல்லாத்தையும் என் மருமக பாத்துக்குவா அப்படின்னு இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரும்மா அவன் குழந்தை மாதிரி. அவன நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்புதான்னு சொல்ல, ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சித்தியும் உங்க பையனும் ஒண்ணாதான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவங்கள பாத்தீங்கன்னா, "டேய் இந்த கிழவிய பாத்தியா? அவ வயித்துல சீக்கிரம் வாரிசு வரணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கு. அவனோட வாரிசு அவ வயித்துல வர்றதுக்கு முன்னாடி உன்னோட வாரிசு வளரணும். அப்பதான் அந்த 100 மில்லியனும் நமக்கு கிடைக்கும்" அப்படின்னு இவங்க சித்தி பாத்தீங்கன்னா, நைட்டு யாருக்கு தெரியாம ஹீரோயின்காக பால் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "உங்களோட கரிசனை எனக்கு தேவையில்ல. இந்த இடத்த விட்டு போங்கன்னு" சொல்ல, "அட அப்படிலாம் சொல்லாதம்மா. பாட்டி தான் இந்த பால குடுத்துட்டு வர சொன்னாங்க. குடி" சொல்லிட்டு அவங்க பால குடுக்க, இவள நம்பி குடிச்சிடுறா. இவ அத குடிச்ச உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்க, "டேய் நம்ம பிளான் சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு. நீ வந்து பாத்துக்கன்னு" சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போக, இந்த தம்பிக்காரன் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க பாத்துட்டு இருக்கான். இத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஒழுங்கா தள்ளி போடா உன்ன அடிச்சிருவேன்னு" சொல்ல, இப்ப அவன் ஹீரோயினுக்கு ஒரு அறைய போட, அவ அதே இடத்துல மயக்கமாயிடுறா. இவன் இப்படி மயக்கமான உடனே, இவன பாத்தீங்கன்னா அவகிட்ட தப்பா நடக்க பாத்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவன கன்னா பின்னான்னு அடிச்சு போட்டு தொரத்தி விட்டுறான். இப்ப அவன தொரத்தி விட்டதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின காப்பாத்திட்டு இருக்க, ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "பாஸ் அவன என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் கை கால ஓட அவன சும்மா விடக்கூடாதுன்னு சொல்ல, ஹீரோவோட ஆளுங்களும் அவன அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோ ஹீரோயின தூக்கிட்டு அவனோட ரூமுக்கு வந்துடுறான். ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவள பாத்தீங்கன்னா, "ப்ளீஸ் என்ன விட்டு எங்கேயும் போகாதீங்க. என் கூடவே இருங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க, ஹீரோ அவள கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பார்த்தா 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ல இருக்காங்க. இப்ப அவ கண்ண முழிச்சு பார்த்து, "என்ன எனக்கு இப்படி இடுப்பு வலிக்குது? நான் ஏதோ கனவு கினவு கண்டுட்டு இருக்கேனான்னு" பார்த்தா, அவளோட உடம்புல ட்ரெஸ் இல்ல. எங்க 2 பேருக்கு நடுவுல இது நடந்திருக்குமோ? ஆனா இவளுக்கு ஒண்ணும் தெரியாதே. இவனால எப்படி இப்படிலாம் பண்ணியிருக்க முடியும்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவோ கண்ண முழிச்சிடுறான். இப்பவே கண்ண முழிச்சு பார்த்து, "நீ ரொம்ப கெட்ட பொண்ணு. ட்ரெஸ் போடாமயே தூங்குவ. ட்ரெஸ் போட்டுட்டு தூங்குன்னு" இவன் இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இல்ல, இல்ல அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பில்ல. இவன் ரொம்ப நல்ல பையனாச்சேன்னு" ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நல்ல வேளை என் பொண்டாட்டிகிட்ட இருந்து தப்பிச்சுட்டேன். கண்டுபிடிச்சிருந்தானே என்ன ஒரு வழி ஆக்கியிருப்பா" அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் ரெடி ஆயிட்டு கீழ வந்துட்டு இருக்க. பார்த்தா அந்த தம்பிக்காரன அடி வெளுத்து கட்டி வீல் சேர்ல உட்கார வச்சுட்டான் ஹீரோவோட ஆளு. இப்ப அவன பார்த்த உடனே இந்த சித்தி பார்த்தீங்கன்னா, "என்ன கரண்டி பண்ணி வச்சிருக்க என் புள்ளைய? உன்னால தான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கான்" அப்படின்னா அவங்க பள்ளி போட்டுட்டு இருக்க. "ஏம்மா என்ன நடந்துச்சு?" அப்படின்னு பாட்டி கேட்கறாங்க. இப்ப பாட்டி இப்படி கேட்ட உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "பாட்டி இந்த படுபாவி என்கிட்ட தப்பா நடக்க பார்த்துட்டு இருந்தான். அப்பதான் யாரோ வந்து என்ன காப்பாத்துனாங்கன்னு" சொல்ல, இவ பொய் சொல்றா. இவ
சொல்றத நம்பாதீங்க. இவ்வளவுதான் என் ரூமுக்குள்ள வந்து என்ன செடியூஸ் பண்ணா. நான் எதுவும் பண்ணல அப்படின்னு அவ ஹீரோயின் மேல பழிய போட்டுட்டு இருக்க. இப்ப இந்த சித்தி ஹீரோயின ஆரம்பிச்சுட்டு, பாத்தீங்களா இவ கழுத்துல கூட ஏதோ ஒரு மார்க் இருக்கு. இவ உங்க பேரன் கூட இல்லாம வேற யார் கூடயும் அஃபேர்ல இருந்திருக்கான்னு ஹீரோயின பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி பேசாதீங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃபேமிலியே வந்துருது. இப்ப இங்க நடக்கிற விஷயங்கள பார்த்த உடனே அவங்க அப்பா ஹீரோயினுக்கு ஒரு அறைய போட, அவ கீழ விழுந்துடுறா. உன்னை கட்டி வச்சா என் குடும்ப மானத்தையே வாங்கிட்டு இருக்கியா? உன்னோட புருஷனை ஒழுங்கா பாத்துக்கணும்னு தானே உன்னை கட்டி வச்சோம். ஆனா நீ எங்க மானத்தையே வாங்கிட்ட அப்படின்னா அவரை திட்டிட்டு இருக்க. ஹிரணுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல. ஏன்னா அவளுக்கு நைட்டு ஹீரோ கூட இருந்தோமானே ஒரு டவுட் தான். இப்ப அவ எப்படி முழிச்சிட்டு இருக்க. அவங்க எல்லாரும் சித்திப்ல படாத படுத்திட்டு இருக்காங்க. இப்ப ஹிரனோட சித்தி அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் எல்லாரும் தீட்ட ஆரம்பிக்க இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா உன்னை அடிச்சே கொல்றேன் பாருன்னா அடிக்கிற மாதிரி வர அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். ஆனா நம்ம ஹீரோ பைத்தியமா வரல, நார்மலான மனுஷனா இறங்கி வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இப்படி இறங்கி வந்து பொண்டாட்டி உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்ல, இல்லங்க எனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு இவ சொல்றான். இவன் இப்படி சொன்னவன அவங்க சித்தி பாத்தீங்கன்னா, ஓ பொண்டாட்டிய பத்தி ரொம்ப கவலைப்படுற போல. ஏனப்பா உனக்கு உடம்பு சரியாயிடுச்சா? ஓ பொண்டாட்டி உனக்கு துரோகம் பண்ணிட்டு நேத்து நைட்டு யார் கூடவோ இருந்திருக்கான்னு சொல்ல, என் பொண்டாட்டி ஒண்ணு எனக்கு துரோகம் பண்ணல. என் பொண்டாட்டி என் கூட தான் நைட்டு ஒண்ணா இருந்தா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "மாப்ள உங்களுக்கு உடம்பு சரியாயிருச்சா? உங்கள நெனச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு" அவரு ரொம்ப நல்லவர் மாரி பேசிட்டு இருக்க, ஹீரோயின் டக்குனு அவங்க கைய எடுத்து விட்டுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நீங்க நெனைக்கிற மாரி அவர் நல்லவர்லாம் கிடையாது. என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு" சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னவுனே, அவங்க அப்பா காண்டுல ஹீரோயின அடிக்கிற மாரி வர, அத பாத்தவுடனே ஹீரோ தடுத்து அவங்க 2 பேரையும் வெளிய தொரத்தி விட்டுடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவங்க சித்தி, தம்பி 2 பேரையும் இந்த இடத்த விட்டு போக சொல்ல, அவங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோயினுக்கு ஒரே கோவம். ஹீரோ நல்லபடியா தானே இருக்கான். என்கிட்ட கூட இவரு உண்மைய சொல்லலையே அப்படின்னு அவ கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ பாட்டி கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். இப்ப பாட்டி கிட்ட வந்து, "பாட்டி என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ. அவ இந்த மாரி காரியம் எல்லாம் பண்ண மாட்டா. அவள இப்படி பேசியிருக்க கூடாது. சரி விடுங்க நான் பாத்துக்கிறேன்னு" சொல்ல, "சாரிடா என்னால அவளுக்கு நெறைய அசிங்கம். அவ மானம் போற மாரி நான் பண்ணிட்டேன். எப்படியாவது அவள சமாதானப்படுத்துன்னு" சொல்ல, ஹீரோவும் சரின்னு ஹீரோயின பாக்குறதுக்காக போறான். இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின தனியா கூட்டிட்டு வந்து அவ கூட பேசிட்டு இருக்கான். இப்ப அவளோட கழுத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. "என்னாச்சு? ரொம்ப வலிக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க நார்மலா தான் இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, நான் நார்மலா தான் இருக்கேன். அது ஒரு பெரிய கதை. அத நான் அப்புறமா சொல்றேன்" அப்படின்னு சொல்ல, "சரி, நீங்க நார்மலா இருக்கீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். "என்னது டைவர்ஸா?" அப்படின்னு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஆமாங்க. என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மத்தபடி என் விருப்பத்தோட இந்த கல்யாணம் நடக்கல. உங்க விருப்பத்தோட இந்த கல்யாணம் நடக்கலன்னு" சொல்ல, ஹீரோவ டக்குன்னு கட்டி பிடிச்சுட்டு, "ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். இனிமே டைவர்ஸ பத்தி பேசாத. கண்டிப்பா நான் உன்ன யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நீ தான் எனக்கு பொண்டாட்டி. அது யாராலயும் மாத்த முடியாது" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா அந்த தம்பிக்காரன தான் காட்டுறாங்க. அவன பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். என் கை காலைய உடைச்சுட்டாங்களே, அவங்க 2 பேரையும் நான் என்ன பண்றேன் பாருன்னு காண்டாயிட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ அவளோட ரூம்ல இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் கால் பண்றாளுங்க. "ஏய் நம்ம கிளாஸ்மேட் எல்லாம் மீட் பண்ணிக்க போறோம். மறக்காம நீ வந்துருன்னு" மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "என்னாச்சு பொண்டாட்டி?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்லங்க சும்மாதான். வாங்க தூங்கலாம்" அப்படின்னு 2 பேரும் தூங்கிட்டு இருக்க. இவ தூங்குனதுக்கு அப்புறம் ஹீரோ அந்த மெசேஜ எடுத்து பாத்துடுறான். அதுல பாத்தீங்கன்னா, ஹீரோயின் வரமாட்டேன்னு போட்டிருப்பா. அத டிலீட் பண்ணிட்டு ஹீரோ நான் வரேன்னு போட்டுடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினுக்கு அவளோட ஃப்ரெண்ட் கால் பண்ணி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட, அவளும் அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறா. இவ இப்படி வந்த உடனே அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்ட் தான் வரா. இவ வந்து இவள பார்த்த உடனே, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா வா உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்றோம்னு" ஹீரோயின கூட்டிட்டு ரூமுக்குள்ள வர, அந்த இடத்துல அவ கூட படிச்சவங்க எல்லாரும் இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் இவ்ள பார்த்த உடனே, "ஏய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ காலேஜ் படிக்கும்போது என் பின்னாடியே சுத்திட்டு இருந்த. அது எல்லாத்தையும் மறந்து போயிட்டியா? வேணா நான் உனக்காக ஒரு சான்ஸ் தரேன். உன்னோட ஹஸ்பண்ட பத்தி கேள்விப்பட்டேன். அதனால தான் நான் உனக்கு இப்படி ஒரு சான்ஸ் தரேன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப அவ கூட படிக்கிற மத்த எல்லாரும் இவள புல்லி பண்ற மாரியே பேசுறாங்க. இவங்க இப்படி பேசுறத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "உன் வாய மூடிட்டு போ, இல்லன்னா எங்கேயும் உன் பல்ல உடைச்சிருவேன்னு" சொல்லிட்டு இருக்க. "என்னடி ஓவரா பேசுறன்னு" அவங்க எல்லாம் இவகிட்ட வம்பிழுத்துட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே இவ ஓடி போய் ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு இருக்கா. "நான் வந்தத பத்தி உன்கிட்ட அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன் பொண்டாட்டி" அப்படின்னு சொல்ல, அவன பாத்தீங்கன்னா, "உன்ன யாரு உள்ள விட்டது? இவளோட புருஷனா நீயு? நீ ஒரு பைத்தியக்காரன்னு கேள்விப்பட்டேன். ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போயான்னு" சொல்ல, பார்த்தா ஹீரோ நல்லா தான் இருக்கான். அவன பார்த்த உடனே அங்க உள்ள பொண்ணுங்க எல்லாம் வாய பழக்க ஆரம்பிக்கிறாங்க. "வாவ்! உன்னோட புருஷன் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அதுல ஒரு பையன பாத்தீங்கன்னா, "இந்த பொண்ணையா நீ கல்யாணம் பண்ணியிருக்க? இவ ரொம்ப மோசமானவளாச்சே. காலேஜ்ல என் பின்னாடியே வாலு மாரி சுத்திட்டு இருந்தானே, இவள பத்தி தப்பா பேசிட்டு இருக்க." ஹீரோ காண்டுல அவனுக்கு ஏட்டி ஒரு உதைய போட்டுடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "என் பொண்டாட்டிய பத்தி ஏதாவது பேசுனேன்னா அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
இப்ப இந்த இடத்துக்கு அந்த ஹோட்டல் மேனேஜர் தான் வரான். அவன பார்த்தோனே இவன பார்த்தீங்கன்னா, "சார் பார்த்தீங்களா? இந்த பைத்தியக்காரன எதுக்காக ஹோட்டலுக்குள்ள விட்டீங்க? வந்து எங்க உயிர வாங்குறான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவருக்கு ஹீரோ யாருன்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்ப வர பார்த்தீங்கன்னா, "சார் உங்கள தான் ஃபர்ஸ்ட் வெளிய தொரத்தணும்" அப்படின்னு சொல்லி அவன அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு, இப்ப வர ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. அத பார்த்தோன அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. என் பொண்டாட்டி கிட்ட ஒழுங்கா நடந்துக்கங்க. இல்லன்னா எல்லாருக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு ஹீரோ அவங்க எல்லாரையும் மிரட்ட, இந்த சைடு ஹீரோயின் ஹீரோவ கூட்டிட்டு வெளிய வந்துடுறா. இப்ப வெளிய வந்ததுக்கு அப்புறம் நான் எங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, என் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? என் பொண்டாட்டிய காப்பாத்த வேண்டியது என்னோட தலையாய கடமை இல்லையான்னு ஹீரோ பாசத்தோட சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்க. இத பார்த்த உடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, ஐயோ இவருக்கு காதல் பண்றதுக்கு இடமே கிடையாதா அப்படின்னு இவன் வெக்கப்பட்டு கண்ண மூடிட்டு இருக்க. இன்னொருத்தன் வாய பொழுது பாத்துட்டு இருக்கா என்ன கிசுடா அப்படின்னு. இத பார்த்து அவன் ஷாக் ஆயிட்டு இருக்க. இவனத்துக்கு அந்த பொண்ணு வந்து இவங்க 2 பேரும் கிஸ் பண்றத டிஸ்டர்ப் பண்ற மாரி சாரி கேட்டுட்டு இருக்க. என்ன பைத்தியக்காரன்னு தானே சொன்னேன். உன்னை என்ன பண்ற பாரு. உன்னை அப்படியே விட்டுட்டா சரிப்பட்டு வராது. டேய் இவள இழுத்துட்டு போய் நான் ஒரு பைத்தியம் லூசுன்னு அவ வாயாலே சொல்ல வைங்கடான்னு சொல்ல, ஹீரோவோட ஆளுங்களும் அவள கூட்டிட்டு போயிட்டு, நான் ஒரு பைத்தியம்ன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்பீக்கர குடுக்க, அவளும் அந்த மாரி சொல்லிட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா. இப்ப அந்த சைடு ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் போலான்னு பாக்க, அந்த இடத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்ட பாக்குறா. இப்ப அந்த ஃப்ரெண்ட பார்த்த உடனே 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "உன்னோட கல்யாணத்த பத்தி கேள்விப்பட்டேன். அத நினைச்ச உடனே ரொம்ப கவலையா இருக்கு. இந்த கல்யாணத்த விட்டு வெளிய வந்துருன்னு" சொல்லிட்டு இருக்கேன். "இல்ல, இல்ல. எல்லாரும் நினைக்கிற மாரி அவரு பைத்தியம் கிடையாது. அவரு நல்லா இருக்காரு. அது மட்டும் இல்லாம என்ன ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறாருன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு. நான் பாத்துக்கிறேன்னு" சொல்ல, ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கா. இவன் இப்படி பேசிட்டு இருக்கத ஹீரோ பார்த்த உடனே, "டேய் எப்புட்றா இவ இவ்ளோ சந்தோஷமா அவன் கூட பேசிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு அவர ரொம்ப புடிச்சிருக்கு போல. அதனால தான் இப்படி பேசுறாங்கன்னு" இவ சொல்ல, ஹீரோ அவன மொறச்சு பார்க்குறான். அத பார்த்தவனே இவன பார்த்தீங்கன்னா, "பாஸ் நான் தப்பா எதுவும் சொல்லல. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்" அப்படின்னு இவ ஏதோ பேச்ச மாத்தி பேச, ஹீரோவும் சரின்னு பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "சரி நான் அந்த இடத்த விட்டு போறேன். என்னோட ஃபோன் நம்பர் உன்கிட்ட இருக்குல்ல? இந்தா என்னோட கார்டு" அப்படின்னு சொல்லி குடுக்க, இப்ப இந்த கார்ட ஹீரோ வாங்கிக்கிறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "உன்னோட கார்ட்லாம் ஒண்ணும் தேவையில்ல. வா பொண்டாட்டி டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லி, இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "என் பொண்டாட்டிய டிஸ்டர்ப் பண்ணாதடா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, கண்டிப்பா அவள நான் யாருக்காகவும் விட்டு குடுக்க மாட்டேன்னு இவன் இந்த பக்கம் மனசுல யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ ரொம்ப கோவமா உட்கார்ந்துட்டு இருக்கான். அத பார்த்தவொடனே இவள பார்த்தீங்கன்னா, "என்னங்க நீங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்க. என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "யார் அவன்? அவன்கிட்ட இவ்ளோ க்ளோஸா பேசிட்டு இருக்கேன்னு" சொல்ல, "நானும் அவனும் சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் தான். ரொம்ப நாள் கழிச்சு பாத்துக்கிட்டதுனால பேசிட்டு இருந்தேன்னு" சொல்ல, "நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும். அவன்கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தவொடனே இவளுக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, என்னோட புருஷன் பொறாமைப்படும்போது கூட பார்க்க ரொம்ப அழகா இருக்காருன்னு சொல்ல, நான் ஒண்ணும் பொறாமப்படலையே. சரி வா செல்லம் போலான்னு ஹீரோவ தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, என் மான மரியாதையே போயிருச்சு. உன்ன சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு இவ மறுபடியும் அவளோட அக்காக்கு கால் பண்ணி, அக்கா சீக்கிரமா என்ன பார்க்க வா. என்ன எல்லாரும் புல்லி பண்றாங்கன்னு இவ அழுதுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் உங்க பாட்டி கூட ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க பாட்டி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நடந்த விஷயத்துக்காக மன்னிச்சிருமான்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. பரவால்ல விடுங்க பாட்டி. அத பத்திலாம் பேச வேண்டாம்ன்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, ஹீரோயின்ட்ட ஒரு கார்டு குடுத்தேன். இந்த கார்டு உனக்காகதாம்மா. இது செலவுக்காக வச்சுக்க அப்படின்னு சொல்லி குடுக்க, அவளும் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கா. இப்ப அவங்கலாம் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயினோட ஃபேமிலிய தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா, சித்தி 2 பேரும் ஜாலியா வீட்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்க தான் வராங்க. இப்ப அவங்க வந்து கல்யாணத்துக்கு குடுத்த கிஃப்ட் எல்லாத்தையும் மேடம் எடுத்துட்டு வர சொன்னாங்கன்னு சொல்ல, இவ சொன்னதை கேட்ட உடனே அவங்க அப்பா செம கோவமாயிட்டு, "என்ன இப்படி பண்றீங்கன்னு?" இவரு காண்டாயிட்டு இருக்க. பார்த்தா அந்த கல்யாண கிஃப்ட் எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. இத பார்த்த உடனே இவங்க 2 பேரும் அழுதுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பாட்டிக்காக கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு ஒரு கடைக்கு வந்து பிரேஸ்லெட் செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து அந்த பிரேஸ்லெட்ட புடுங்கிடுறா. இந்த பிரேஸ்லெட் எனக்கு வேணும்னு சொல்ல, சாரி மேடம் இவங்க தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாங்கன்னு அந்த கடைக்கார பொண்ணு சொல்ல, அந்த கடையோட மேனேஜர் வந்து அவளுக்கு ஒரு அறைய போட்டுடுறான். மேடம் யாரு எப்பேர்ப்பட்டவங்கன்னு தெரியுமா? அவங்கள போய் இன்சல்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவர பாத்தீங்கன்னா, மேடம் இந்த பிரேஸ்லெட்ட நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்ல, சார் அத ஃபர்ஸ்ட் பார்த்தது நான் தான். அப்படின்னா நியாயப்படி என்கிட்ட தானே குடுக்கணும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. மேடம் அதோட ஒர்த் என்னன்னு தெரியுமா? அதோட ஒர்த் 10 மில்லியன். உங்கள பார்த்தா அந்த பிரேஸ்லெட்ட வாங்குற மாரியே தெரியலையேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்னால அந்த பிரேஸ்லெட்ட வாங்க முடியும்னு சொல்ல, இப்ப இந்த கடைக்கார பொண்ணு ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்றா. இத பார்த்தவன அந்த மேனேஜர் அறையலான்னு போக ஹீரோயின் தடுத்துடுறா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு நேர்மையா தான் நடந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. நான் யாருன்னு தெரியாம என்கிட்டயே வம்பு பண்றியான்னு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயின் கண்டுக்காம நிக்கிறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா
10 மில்லியன் மட்டும் இல்ல 100 மில்லியனால குடுக்க என்கிட்ட காசு இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அவ அவளோட கார்டை எடுக்கிறா. அந்த கார்டை பார்த்தோன்னா அவங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இந்த கார்டு இந்த ஊர்லயே 3 பேருகிட்ட தான் இருக்கு. இது ஹூவோட கார்டாச்சுன்னு இவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப இந்த பொண்ணு கார்டை வாங்கிட்டு இது கண்டிப்பா ஃபேக்கான கார்டா தான் இருக்கணும். சும்மா எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த மேனேஜர் அந்த கார்டை செக் பண்றதுக்காக போறாரு. இவர் இப்படி செக் பண்ணிட்டு இருக்க. இப்ப இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா உனக்கு காசு வேணா வாங்கிட்டு போயிரு. சும்மா வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்ல. இப்ப அதனால பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை புடிச்சு வெளியே போடுங்க. இவ கடையில வந்து பிரச்சனை பண்றான்னு சொல்ல. அங்க உள்ள செக்யூரிட்டி ஆளுங்க ஹீரோயினை புடிச்சிட்டு போகலான்னு பாக்க அந்த இடத்துக்கு அந்த கடையோட ஓனர் வந்துடுறாரு. இப்ப அவரு வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா மேடம் மேல கைய பாப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அறைய போட்டுட்டு இப்ப அவர் அந்த மேனேஜரை வேலையை விட்டு தூக்கிட்டு இந்த பொண்ணை மேனேஜர் ஆக்கிறாரு. ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண இல்லையா அந்த பொண்ணை இவர் இப்படி சொன்னவனா அந்த பொண்ணை பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா நான் ஹூவோட பொண்டாட்டி அந்த விஷயத்த மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு செமகாண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இவங்க போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோ பாட்டின்னு 2 பேரும் வராங்க. இவ ஹீரோ வந்து என்னாச்சு உனக்கு பிடிச்சது செலக்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்ல. செலக்ட் பண்ணிட்டேங்க. வாங்க சீக்கிரமே பில்லு போட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லி எல்லாரும் நகை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் அவளோட அக்கா போல ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்திருக்கா. இவ அவளோட தங்கச்சியை பார்க்க போக அவளை பாத்தீங்கன்னா அக்கா எல்லாரும் என்ன புலி பண்றாங்க. என் மானத்தையே வாங்கிட்டாங்க தெரியுமா. அதுவும் அந்த ஹூக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு இந்த பொண்ணு தானே போட்டோவை காமிச்சிட்டு இருக்க. இது இந்த பொண்ணு அப்படின்னு இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. ஏன்னா இப்பதான் நகை கடையில பாத்துட்டு வந்திருப்பா இல்லையா. அதை பார்த்து இவ காண்டாயிட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கார்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோட ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கா. பாட்டி தான் சொன்னாங்க 2 பேரும் ஆபீஸ்ல போய் வேலை பாருங்கன்னு. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா என்னங்க ஃபர்ஸ்ட் நான் ஆபீஸ்க்குள்ள போகட்டுமா அப்படின்னு சொல்ல. சரி ஒரு கிஸ் பண்ணிட்டு போன்னு ஹீரோவும் சொல்றான். இவன் இப்படி கேட்டவனா உன் முன்னாடி உங்க டிரைவர் இருக்காரு. அவரை மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவன் எதுவும் கண்டுக்காத மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு முடிச்சிட்டு இருக்க. இவ கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரா. அதை பார்த்தவன ஹீரோ இந்த பக்கம் தள்ளி போயிட்டு இருக்க. அட போங்க எப்போதுமே உங்களுக்கு விளையாட்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டுட்டு கம்பெனிக்கு வந்துடுறா. இப்ப அவ கம்பெனிக்குள்ள போயிட்டு இருக்க. பார்த்தா அந்த கம்பெனில இந்த பொண்ணு இருக்கா. இப்ப அவ இவ்வளவு பார்த்தவன உன்னை இங்க பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன ஒரு கோயின்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போக இவளுக்கு நல்ல மனசே இல்ல. இவ கூட தான் வேலை பார்க்க போறேன் நானு ஹீரோயினும் உள்ள வந்துட்டு இருக்க. இவங்க 2 பேரும் அங்க உள்ள மேனேஜர். இவங்க 2 பேர் தான் புதுசா நம்ம கம்பெனிக்கு வந்திருக்காங்க. ஒருத்தவங்க ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க. இன்னொருத்தவங்க இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு 2 பேரையும் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் அந்த பொண்ணு 2 பேரும் இன்ட்ரோ ஆகிட்டாங்க. இப்ப இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்காகவும் நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்த உடனே ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிடறா. இதை பார்த்தவொன்னே அங்க உள்ள எல்லாரும் வாயை பிளந்துட்டு மேடம் நீங்க சூப்பர். உண்மையாவே உங்களை மாதிரி ஒரு ஆள் கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுங்க எல்லாம் வாங்கி கொடுத்த கிஃப்ட வாங்கிட்டு ஹீரோயினை ஒரு மாதிரி இலக்காரமா பேச ஆரம்பிக்கிறாளுங்க. இப்ப அவளை பார்த்து மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல. இவ்வளெல்லாம் யாரு கம்பெனிக்குள்ள விட்டதுன்னு தெரியலையே. போய் எங்களுக்காக காஃபி வாங்கிட்டு வான்னு ஹீரோயினை அனுப்பி வைக்க அவளும் சரி எல்லாரும் கேக்குறாங்களேன்னு காஃபி வாங்குறதுக்காக பக்கத்துல உள்ள காஃபி ஷாப்க்கு வர அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப ஹீரோ இவ்வளவு பிடிச்சிட்டு பொண்டாட்டி இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க நான் என் கூட வேலை பாக்குறவங்களுக்கு காஃபி வாங்குறதுக்காக வந்தேன்னு இவ சொல்றா. இவ இப்படி சொன்னவனே ஹீரோ பாத்தீங்கன்னா ஏன் பொண்டாட்டியா இருந்து எதுக்காக நீ அவங்க எல்லாருக்கும் காஃபி வாங்கணும். நீ என் பொண்டாட்டின்றத மறந்து போயிட்டியான்னு சொல்ல. என்னங்க நான் உங்க பொண்டாட்டின்னு நான் யாருக்கிட்டே சொல்லல. அது சீக்ரெட்டா இருக்கட்டும் அப்புறமா பாத்துக்கலாம். பொண்டாட்டின்னு சொன்னா எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க. யாரும் அவங்களோட உண்மையான முகத்தை காட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரிமா விருப்பப்படி இருந்து ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவளும் அந்த காஃபி எல்லாம் எடுத்துட்டு போறா. இவ போனதுக்கு அப்புறம் ஹீரோனோட அசிஸ்டன்ட பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டிய பார்த்தா வேலைக்காரி மாதிரி இருக்கா. அவ எல்லாருக்கும் காஃபி சப்ளை பண்ணிட்டு இருக்கா. ஒழுங்கா மேனேஜர் கிட்ட சொல்லி என் பொண்டாட்டி பத்திரமா பாத்துக்க சொல்லுன்னு இவன் காட்டு கத்திட்டு போக இருந்தாலும் என்ன போட்டு இந்த கத்து கத்துறான். இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது போது நம்ம உயிரை வாங்கிருமா போலையேன்னு இப்ப மேனேஜருக்கு கால் பண்ணி பாஸோட பொண்டாட்டி அந்த இடத்துலதான் இருக்காங்க. அவங்களை நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. பாஸோட பொண்டாட்டியா பேரு கூட சொல்லலையே. 2 பேர்ல யாரா இருக்கும். அந்த பொண்ணுதான் பாக்குறதுக்கு கொஞ்சம் பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கா. அது மட்டும் இல்லாம எல்லாருக்காவும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. ஒருவேளை அந்த பொண்ணாதான் இருக்கணும் அப்படின்னு வச்சுட்டு இவரை தப்பா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப அவரு வெளியே வந்து மேடம் நீங்க தானே பிரசிடென்ட் சாரோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி பேச அங்க உள்ள எல்லாரும் இவளை நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க தான் பிரசிடென்ட் சாரோட பொண்டாட்டியா. இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாம போச்சு. மேடம் உண்மையாவே நீங்க ஃப்ரெண்டா கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு பேசிட்டு இருக்க. இதை ஹிரன் கேட்ட உடனே உண்மையாவே நீ தான் பிரசிடென்ட் சாரோட பொண்டாட்டியான்னு கேட்க பின்ன நீயா இருக்க முடியும்னு பக்கத்துல உள்ள பொண்ணு கலாய்க்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா உங்களுக்காக காஃபி எடுத்துட்டு வந்தேன் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு என்ன சொல்றனா காஃபி மட்டும் இல்ல எங்களுக்கான எடுபடி வேலை எல்லாமே நீ தான் பாக்கணும்னு சொல்ல. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஓசில சாப்பிட்டா இப்படிதான் பேச தோணுன்னு ஹீரோயின் அவளை இன்சல்ட் பண்ணி விட அவளுக்கு கோவம் வந்து ஹீரோயின் அறையிற மாதிரி போறா. இவ இப்படி அறைய வர ஹீரோயின் அவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு மத்தவங்க கிட்ட மரியாதையா பேச கத்துக்க. இல்லைன்னா யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்ச ஒரு வழியாக்கிட்டு அந்த இடத்த விட்டு போக இதை பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா நீ கவலைப்படாத அவளுக்கு என்ன
பண்ணணும்னு எனக்கு தெரியும். உனக்காக கண்டிப்பா நான் அவள பழி வாங்குவேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டண்ட தான் காட்டுறாங்க. இவ ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த பொண்ண பாத்துறான். இவ எப்போ ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்தான்னு தெரியலையே. நம்ம பாஸோட எக்ஸ் ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இப்பவே ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோனை யாருக்கு தெரியாம சீக்கிரட்டா பாக்குறதுக்காக வந்திருக்கான். இப்பவே இப்படி பார்க்க வந்தா அவளை பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க 5 நிமிஷம் தான், அதுக்கு மேல பேசக்கூடாதுன்னு சொல்ல, பேசுறதுக்கு யாரு வந்தா முத்தம் கொடுக்கறதுக்காக வந்தேன்னு இவ கிஸ் பண்ற மாதிரி போக அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்துடுறாங்க. அது பார்த்தவொடனே இவ ஹீரோவா பிடிச்சு தள்ளி விட்டுட்டு இருக்க. இந்த ஆளு வந்து சுகர் எடுத்துட்டு போறான். இப்பவே போனதுக்கு அப்புறம் ஹீரோ இடுப்புல அடிபட்டுட்டு அடிப்பாவி இப்படி தள்ளி விட்டியடின்னு மறுபடியும் அவகிட்ட ரொமான்ஸ் பண்ற மாதிரி வந்துட்டு இருக்க. ஹீரோக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் தான் கால் பண்றான். பாஸ் மெசேஜ் அனுப்பிச்சா பார்க்க மாட்டீங்களா? உங்களோட எக்ஸ் ஊர்ல இருந்து திரும்ப வந்துட்டா. அவளை நீங்க தான் சமாளிச்சாகணும்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பொண்டாட்டி எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு வர. இப்ப அவனை பார்க்க அந்த பொண்ணு தான் வரா. இப்ப அந்த பொண்ணு வந்து, நான் மெசேஜ் அனுப்பிச்சேன் ஆனா நீ ரிப்ளைவே பண்ணலையே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோவை சர்வீஸ் பண்ற மாதிரி கிட்ட போய் பேசிட்டு இருக்க. ஹீரோவில தள்ளி விட்டுட்டு ஒழுங்கா டிஸ்டன்ஸோட நடந்துக்கான அவன் இந்த இடத்த விட்டு போக, எங்க போக பாக்குற, நீ நானும் காதலிச்சிட்டு இருந்தோன்றத மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்ல. ஹீரோ பாத்தீங்கன்னா எதுவும் பேசாம கோவமா அந்த இடத்த விட்டு போயிடுறான். இதை பார்த்த உடனே ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, ஐயோ இப்பதான் அவரோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு, இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையேன்னு ஹீரோட அசிஸ்டன்ட் புலம்பிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மேனேஜர் வந்து, ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டென்ட் பண்ண போறேன், நீ என் கூட மீட்டிங்க்கு வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை இந்த பொண்ணு கூட்டிட்டு வரா. உன் கூட தனியா பேசணும் வா, ஹோட்டலுக்கு போய் பேசலாம்னு சொல்லியிருப்பா. அதனாலதான் ஹீரோவும் இவ கூட வந்திருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் மீட்டிங் முடிச்சிட்டு இருக்க. அவளோட ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்து விட்டுறாங்க. இப்ப அதை கலந்து விட்டது எல்லாமே இந்த மேனேஜரோட வேலை தான், எல்லாம் இவ சொல்லிதான் பண்ணியிருக்காங்க. இப்ப இப்படி கலந்து விட்டோம்னா அந்த கிளைண்ட பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு பார்க்க நல்லா இருக்காயா, இன்னைக்குதான் நீ எனக்கு நல்ல வேலை பார்த்து கொடுத்துருக்கன்னு அவன் ஹீரோயின் கிட்ட ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, நான் உனக்கு எவ்வளவு காதலிச்சு தெரியுமா, எதுக்காக என்னை விட்டு தள்ளி போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இங்க பாரு உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நம்ம 2 பேருக்கும் நடுவில் நடந்தது எல்லாமே கடந்த காலம், நீ என்னோட பாஸ்ட் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில உனக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, அதை பார்த்தோன்னா அவளுக்கு செம காண்டாகுது. இந்த சைடு இந்த ஆளு ஹீரோயின்ட்ட தப்பா நடக்க பார்த்துட்டு இருப்பா இல்லையா, அதை பார்த்தோன்னா ஹீரோயின் பாத்தீங்கன்னா, யோ கிட்ட வந்தனா உனக்கு கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அறைய போட்டுட்டு இருக்க. அவன் விடுற மாதிரியே இல்ல. இப்ப அவன் இப்படி தப்பா நடக்க பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அவளை காப்பாத்திடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, உனக்கு எதுவும் ஆகலையே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயினை பாக்குறதுக்கு அந்த ஹோட்டலுக்கு தான் வரான். பிசினஸ் மீட்டிங்காக எல்லாரும் அந்த இடத்துலதான் இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனாலதான் இவன் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இப்ப அவன் ஹீரோயின் இருக்க இடத்த தேடி வந்துட்டு இருக்க. அவளை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஹீரோயினையும் பாத்துடுறா. பார்த்தா அவளால எந்திரிக்க கூட முடியாம ஒரு மாதிரி வந்துட்டு இருக்க. என்னாச்சு, எப்படி இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப அவ ஹீரோவை பார்த்தவன ஓடி வரா. இப்ப அவ இப்படி ஓடி வந்தவன அவளை பாத்தீங்கன்னா, நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கூட ரொம்ப பிஸியா இருக்க போல அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தவன ஹீரோக்கு செம காண்டாகுது. இப்ப இந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றேன்னா, நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல, நான் இவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், நான் இங்க திரும்ப வந்தது இவனுக்காக தான் சொல்ல. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்து அவன் இந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என்ன பேசிட்டு இருக்க, ஒழுங்கா தள்ளி போன்னு சொல்ல, அவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு கிஸ் பண்ற மாதிரி போக, ஹீரோவில பிடிச்சி தள்ளி விட்டுறான். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் வாழ்க்கையில குறுக்க வராதுன்னு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, என்னாச்சு அவன் உன் மனசை கஷ்டப்படுத்திட்டானா, அவனை எதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்படி ஒரு படுபாவி கூட வாழணும்னு உனக்கு ஒன்றும் அவசியம் இல்ல, அவனை டைவர்ஸ் பண்ணிடு, நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. பின்னாடி இருந்து பாக்குறதுக்கு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோ செம காண்டாயிட்டு அவனுக்கு அடியே போட்டு, எவ்வளவு தைரியம் தான் என் பொண்டாட்டியை தொடுவ, தள்ளி போட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் கூட சண்டை போடாதீங்கன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இவன் எப்படி சொன்ன உடனே ஹீரோ கோச்சுக்கிட்ட அந்த இடத்த விட்டு போக, அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப இந்த சைடு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்து பேசுறதுக்கு இந்த பொண்ணு தான் வரா. இப்ப அந்த பொண்ணு வந்து, நம்ம 2 பேருக்கும் என்ன தேவைன்னு உனக்கு தெரியும் எனக்கு தெரியும், நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு இவ கையை நீட்டிட்டு இருக்க. உன் வேலையை பார்த்துட்டு போனா அவன் அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அந்த சைடு ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவில புடிச்சுக்கிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக அவன் கூட பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னைக்கு ஹோட்டல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, ஆல்மோஸ்ட் என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி நடந்துட்டாங்க, நான் சாப்பிட வேண்டிய ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்து அந்த கிளைண்ட் என்கிட்ட தப்பா நடக்க பாத்துக்கிட்டான் அப்படின்னு ஹீரோயின் நடந்துக்கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னதை கேட்ட உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க உங்களோட மனசுல வேற பொண்ணு இருக்கானா, தாராளமா நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல, டைவர்ஸ்ன்னு சொன்ன உடனே ஹீரோக்கு கோவம் வந்து அவளை அறையிற மாதிரி போயிடுறான். இன்னொரு தடவை டைவர்ஸை பத்தி பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பண்ணுவ, என்ன அறிவியா, அறிஞ்சா அறிஞ்சுக்கோ, ஆனா எனக்கு டைவர்ஸ் வேணும்னு இவ சொல்லிட்டு இருக்க.
இங்க பாரு, டைவர்ஸ்லாம் கண்டிப்பா என்னால தர முடியாது. நீ தான் என்னோட வாழ்க்கை. நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அப்படியா? அப்புறம் எதுக்காக அந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருந்தேன்னு ஹீரோயின் கேட்கிறா. அவ பிளான் போட்டு நம்ம 2 பேரையும் பிரிக்க பார்க்கிறா. நீயும் அவ பிளானுக்கு ஏத்த மாரி பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோவும் நடந்துக்கத சொல்ல, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த சைடு இந்த பொண்ண தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு அவ தங்கச்சி கூட வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அந்த ரோடு ஃபுல்லா பிளாக் பண்ணியிருக்காங்க. அத பார்த்தவுனே இவ கண்டாயிட்டு இருக்க. "அக்கா ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காத. குடும்பத்தோட சித்தி வீடு இங்க தான் இருக்கு. வேணா அவர் தம்பி கூட பேசிட்டு இருக்கலாமேன்னு" சொல்லி, இப்ப அவ பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட தம்பி கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் நம்மளோட ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த மேனேஜர் வந்து ஹீரோயின கூப்பிடுறான். இப்ப அவன் கூப்பிட்டு, "லாஸ்ட் நைட்டு அந்த கிளையண்ட் கூட எப்படிம்மா இருந்துச்சு? எனக்கு உன்ன பத்தி எல்லா விஷயமும் தெரியும். எத பத்தி நீ கவலைப்படாத. நான் யாருகிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். நேத்து நடந்த விஷயங்கள் எல்லாம் சீக்ரெட்டா இருக்குன்னா, நீ என்னோட பேச்சுக்கு கொஞ்சம் கட்டுப்படணும்" அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோயின்ட்ட ஒரு மாரி பேசிட்டு இருக்க. ஹீரோயின் அவன அடிக்கக்கூடாத இடத்துல அடிச்சுட்டு, "உன்ன அப்புறமா பாத்துக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வர, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த ஆளோட வேலையே போயிருது. பார்த்தா அந்த ஆளு அவனோட மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் கட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. "ஏய், இந்த மேனேஜர் யார்ரி வேலைய விட்டு தூக்குனது? இவன் சரியான பொறுக்கியாச்சு" அப்படின்னு அங்க உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்க. இப்ப இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, மேபி இந்த ஆளு இந்த பொண்ணுகிட்ட எதுவும் தப்பா நடந்துட்டு இருப்பான். அந்த விஷயம் பாஸுக்கு போயிருக்கும் அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் தண்ணி குடிக்கலான்னு போறா. இவ போகும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட தம்பி தான் வந்துடுறான். இவன் அவன் வந்து, "பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சொல்ல பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்ல, "உன் வேலை ஏதோ அத மட்டும் பார்றா. என் வழிய விட்டு தள்ளி போன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவ்வளவு ஈஸியா உன்னை விட்டு போக மாட்டேன்னு அவன் இந்த இடத்த விட்டு போக அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "என்ன பொண்டாட்டி, அவன் உன்னை புல்லி பண்ணானா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு" இவ சொல்றா. "நீ எதுக்காகவும் கவலைப்படாத, பயப்படாத. நான் இருக்கிற வரைக்கும் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அப்படி ஏதாவது அவன் பண்ணான்னா அவனை நசுக்கி போட்டுருவேன்னு" சொல்ல, இப்ப அவ ஹீரோவ பாசத்தோட கட்டி பிடிச்சுட்டு, "ஓகே, ஓகே. ரொம்ப கோவப்படாதீங்க" அப்படின்னு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவ டக்குன்னு தள்ளி போயிடுறா. "கம்பெனி, கம்பெனி. இப்படிலாம் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சரி, சரி. ஈவினிங் மீட் பண்ணலாம் ஓகேவா?" அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்ட்டு அந்த இடத்த விட்டு வரா. இப்போ மதியம் ஆகுது. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, பாஸ் உங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷலா பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி எல்லாருக்காகவும் சாப்பாடு எடுத்து குடுத்துட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் பயங்கர ஹாப்பியா வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் ஒரு லஞ்ச் பாக்ஸ் எடுக்கலான்னு போக, "மேடம் அது உங்களுக்கு இல்ல. உங்களுக்காக ஸ்பெஷலா இருக்குன்னு" இவன் வேற லஞ்ச் பாக்ஸ் எடுத்து குடுக்க, "நான் தேங்க் யூ சொன்னேன்னு அவர்கிட்ட சொல்லிருங்கன்னு" இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. அத பார்த்தவுடனே, "ஏய், அசிஸ்டன்ட்டுக்கும் இவளுக்கும் என்னடி சம்மந்தம்? இவ அசிஸ்டன்ட்டே கரெக்ட் பண்ணிட்டாளான்னு" அங்க உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் அந்த லஞ்ச் பாக்ஸ் எடுத்து சாப்பிடலான்னு பாக்க, மறுபடியும் அவளுங்க எல்லாம் புல்லி பண்ண ஆரம்பிச்சுட்டாளுங்க. "என்ன அசிஸ்டன்ட் உனக்கு மட்டும் ஸ்பெஷலா லஞ்ச் பாக்ஸ் குடுத்தாரு. உன்னோட லஞ்ச்ல மட்டும் இவ்ளோ கறி இருக்கு. எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பீஸ் தானே" அப்படின்னு சொல்லி இவளுங்க பேசிட்டு இருக்க. "உங்க வேலை ஏதோ அத மட்டும் பாருங்க. உங்களுக்கு தான் சாப்பாடு குடுத்தாங்கல்ல, போய் சாப்பிடுங்கன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "ஏய், இங்க பாருங்கடி, இவளோட லஞ்ச் பாக்ஸ்ல மட்டும் நெறைய மீட் இருக்குன்னு" அவ லஞ்ச் பாக்ஸ தூக்கி காமிச்சிட்டு இருக்க. இத பார்த்த உடனே இன்னொரு பொண்ண பாத்தீங்கன்னா, "போதும் நிப்பாட்டுங்க. எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ண இப்படி வம்பிழுக்கிறதே உங்க வேலை தானா? உங்களுக்கு சாப்பாடு குடுத்தா போய் சாப்பிட வேண்டியது தானே? மத்தவங்கள போட்டு வம்பிழுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் சோறு குடுத்ததே பெருசு, போய் தொலைங்கன்னு" அந்த பொண்ணு திட்டி விட, அவங்களும் அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "பரவால்ல இருக்கட்டும். அவங்க ஸ்டார்ட்டிங்கா உன்ன புல்லி பண்ணும்போது நான் தடுத்திருக்கணும். ஆனா நான் தடுக்காம விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடுன்னு" சொல்ல, இவ்ளோ தேங்க் யூன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் எப்படி பேசிட்டு இருக்கத ஹீரோவோட தம்பி போட்டோ எடுத்துட்டு, "நம்ம பிளான் படி தான் எல்லாமே போகுது" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா, அந்த பொண்ணு நல்ல விதமா நடந்துக்கிறதுக்கு கூட ஏதோ பிளான் தான் போல. இப்ப அவ இப்படி சொல்லிட்டு இருக்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, "ஏய், ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் டின்னருக்கு போலாமா? சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமா? என் கூட வரியான்னு" சொல்ல, சரி போலாமேன்னு ஹீரோயினும் சொல்லிடுறா. அந்த இடத்துல போய் பார்த்தா, அந்த இடத்துல இந்த பையன் தான் இருக்கான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இவ அவன பார்த்தவுடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, அவர் தான் என்கிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாரு. "நான் உன்னோட ஃப்ரெண்ட் இல்லையா? அதனால தான் நான் உன்ன இங்க கூட்டிட்டு வந்தேன். 2 பேரும் பொறுமையா மனசு விட்டு பேசுங்கன்னு" அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. சரி வாங்க உட்கார்ந்து சாப்பிடலான்னு எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கும் இவளுக்கும் சேர்த்து ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்து குடுக்க, 2 பேரும் மயக்கமாயிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா எல்லாம் இவளோட வேலை தான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "இன்னைக்கு நீ நல்ல காரியம் பண்ண. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இந்த பணத்த எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு" சொல்ல, அவளும் ஓகேன்றா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட கார்ல வந்துட்டு இருக்க. அவனுக்கு யாரோ கால் பண்ணி, "இந்த ஹோட்டலுக்கு மறக்காம வந்துரு. உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு" சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா 2 பேரும் மயக்கத்துல இருக்கும்போது, அவங்க 2 பேரையும் தூக்கிட்டு வந்து ஏதோ ஒரு ஹோட்டல் ரூம்ல பெட்ல ஒண்ணா போட்டுடுறாங்க. இவங்க 2 பேரும் மயக்கத்துல எந்திரிச்சு பார்த்தா 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ல இருக்காங்க. இவங்க இப்படி முழிச்சுட்டு இருக்க.
இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம்னு முழிச்சுட்டு இருக்க. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவளும் வந்துடுறாங்க. இப்ப இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "பாத்தியா உன்னோட பொண்டாட்டிய? உனக்கே துரோகம் பண்றா. இப்படி ஒரு ஃப்ராடுக்காரியையா நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? நான் எதுவும் பண்ணலன்னு" ஹீரோயின் சொல்ல, இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "எல்லாம் இவளோட வேலை தான். இவ தான் பிளான் பண்ணி ஏதோ பண்ணிட்டான்னு" சொல்ல, இப்ப ஹீரோ கோவத்துல அவளோட ஃப்ரெண்ட போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி அடிக்கிறத பார்த்த உடனே ஹீரோயின தடுக்கிறா. "ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாத, விட்டுடு" அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன அடிச்சு முடிச்சுட்டு செம காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோ இப்படி போயிட்டு இருக்க. ஹீரோயின் ஓடி வந்துட்டு, "நான் சொல்றத கேளு. நான் எதுவும் பண்ணல. உண்மையாவே என் மேல எந்த தப்பும் கிடையாதுன்னு" சொல்ல, அவன சீக்ரெட்டா பார்க்கறதுக்காக தான் ஃப்ரெண்ட் கூட மீட்டிங்ன்னு சொல்லிட்டு வந்தியான்னு ஹீரோ கேட்கிறான். "உண்மையாவே இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரியலங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "சும்மா நடிச்சிட்டு இருக்காத. உனக்கு அவன தான் பிடிச்சிருக்குன்னா அவன் கூடவே போய் சுத்திட்டு இரு" அப்படின்னு சொல்ல, "நான் ஒண்ணும் தனியாலாம் வரல. என் ஃப்ரெண்டு கூட தான் வந்தேன். ஆனா நாங்க 2 பேரும் எப்படி பெட்டுக்கு வந்தோம்னு எனக்கு சுத்தமா தெரியலன்னு" இவ அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பார்க்கறான். பார்த்தா அவளோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது. அத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. சும்மா நடிச்சிட்டு இருக்காதடி. உன்னோட உண்மையான முகம் எனக்கு வெளிய வந்துருச்சுன்னா, அவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்றதுக்கான எந்த எவிடன்ஸும் என்கிட்ட இல்லங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க சிசிடிவி செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல ஹீரோயின் அந்த பையனும் ஒண்ணா நடந்து போற மாரி இருக்கு. ஆனா அதுல நடந்து போறது இவங்க 2 பேரும் கிடையாது. ட்ரெஸ் மட்டும் தான் பார்க்க ஒரே மாரி இருக்கும். பின் போஸ்ட் மட்டும் தான் அதுல தெரியுது. இவங்க இப்படி போறத பார்த்த உடனே, "பாத்தியா 2 பேரும் ஜாலியா நடந்து போயிட்டு இருக்காங்க. இவள நம்பாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கன்டின்யூ பண்றதுல எந்த அர்த்தமும் இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இவன் இப்படி போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, அவன் உன்ன நம்ப மாட்டேங்கிறான். அவன போய் நீ காதலிச்சுட்டு இருக்க. அவன விட்டு தள்ளு. நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாருடா, என்னை விட்டு நீ தள்ளி இரு. நீயும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அத தாண்டி உனக்கும் எனக்கும் நடுவுல எதுவும் கிடையாதுன்னு ஹீரன் அந்த இடத்த விட்டு போக, இப்ப இவன் அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, "டேய் இங்க என்ன நடந்துச்சுன்றத கண்டுபிடிச்சு சொல்லுங்கடான்னு" சொல்லி இவன் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, இனிமே உன் பொண்டாட்டிய நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத. உனக்காக நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவோட மனச மாத்துற மாரி பேசிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து அவன அடிச்சு போட்டுறான். "எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய அவளே ஃப்ரேம் பண்ணி உன் பொண்டாட்டி மேல தப்புன்ற மாரி சொல்லுவ? ஏன்டா உன் பொண்டாட்டி மேல உனக்கே நம்பிக்கை இல்லையா?" அப்படின்னு சொல்லி இவன் கன்னா பின்னான்னு கேள்வி கேட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணோட கைய பிடிச்சுட்டு, "நீ சொல்றத நான் நம்புறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவள பாத்தீங்கன்னா, "நான் எப்பவும் உன் பக்கத்துல தான் இருப்பேன். உன்ன விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு" சொல்ல, "இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையும் என் கூட இருக்கேன்னு சொல்றியே, ரொம்ப தேங்க்யூன்னு" ஹீரோ பேசிட்டு இருக்கான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "சரி நாளைக்கு வந்து நான் உன்ன பாக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "சார், மேடம் இந்த மாரி காரியத்தெல்லாம் கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "எனக்கு அந்த விஷயம் நல்லா தெரியும்டா. கண்டிப்பா இதுல இவ இன்வால்வ் ஆயிருக்கா. இவ என்னென்ன பிளான் போட்டு வச்சு இதெல்லாம் பண்ணான்றத கண்டுபிடிச்சு எவிடன்ஸோட என்கிட்ட சொல்லுன்னு" சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் வீட்ல சாப்பிடலான்னு பாக்க, ஹீரோ சாப்பிடாம எந்திரிச்சு போயிடுறான். அது பார்த்த உடனே பாட்டி பாத்தீங்கன்னா, "என்னம்மா ஆச்சு அவனுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்ல பாட்டின்னு" ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, அந்த இடத்துக்கு இந்த தம்பிக்காரன் தான் வரான். இப்ப வந்து அவங்க 2 பேருக்கும் சண்டை தெரியுமா? அண்ணி ஏதோ ஒரு பையன் கூட ஒண்ணா சுத்திட்டு இருக்காங்க. அதனால தான் அண்ணா அவங்க மேல கோவமா இருக்காங்கன்னு இவன் ஃபோட்டோவ காட்ட, அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்த உடனே பாட்டி பாத்தீங்கன்னா, "எவ்வளவு தைரியம் தான் என் குடும்பத்தோட மருமகளா இருந்து என் பேரனுக்கு துரோகம் பண்ணவா? இவ மருமகளா இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு" பாட்டி காண்டாயிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இந்த பொண்ணு தான் ஹீரோயின கால் பண்ணி ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்ல, அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வரா. இப்ப அவள பார்த்த உடனே, "இந்தா டைவர்ஸ் பேப்பர். இந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணுன்னு" சொல்ல, அவரு சைன் பண்ணாம, "நான் இதுக்காக ஃபர்ஸ்ட் சைன் பண்ணணும். எங்க டைவர்ஸ்ல நீ எதுக்காக இன்வால்வ் ஆகுற?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணு வந்து காஃபி எடுத்து ஹீரோயினோட கையில ஊத்திர்றா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நான் சொல்றத நீ கேட்டு தான் ஆகணும்னு" சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். ஹீரோ வரத பார்த்த உடனே, இவ அவளோட கையில வேணும்னே காஃபிய ஊத்திட்டு, "இவ வேணும்னே என்னோட கையில காஃபிய ஊத்திட்டாங்க. என் கை ரொம்ப வலிக்குது" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, அவ என்ன சொல்றாளோ அத கேட்டு தான் ஆகணும். ஏன்னா இனிமே என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அவ தான். உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம 2 பேரும் டைவர்ஸ பத்தி பேசலாமா?" அப்படின்னு சொல்ல, இப்ப அவள பாத்தீங்கன்னா, "சரி நீங்க 2 பேரும் டைவர்ஸ பத்தி பேசுங்க. நான் கிளம்புறேன்னு" அவ அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ ஹீரோயினோட கைய பாத்துட்டு, அவளோட கைக்கு மருந்து போட்டு விடலான்னு இவன் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வந்து கைய குடுன்னு சொல்ல, இவ கைய குடுக்க மாட்டேங்கிறா. இப்ப ஹீரோ அவளோட கைய புடிச்சு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. "எதுக்காக என் ஃபீலிங்ஸோட விளையாடிட்டு இருக்க? உனக்கு என்னதான் வேணும்? டைவர்ஸ் தானே வேணும்? சரி நான் குடுத்துர்றேன்னு" இவ சொல்ல, "என்ன நினைச்சிட்டு இருக்க பொண்டாட்டி? நீ டைவர்ஸ் கேட்டா நான் குடுத்துருவேனா? அதெல்லாம் இல்ல. உன்னையும் உன்னோட ஃப்ரெண்டையும் மாட்ட வச்சதுல கண்டிப்பா இவளோட பிளான் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணா தான் நம்ம எவிடன்ஸோட இவள பிடிக்க முடியும். அவசரப்பட்டோம்னா கண்டிப்பா அவ கை நழுவி போயிருவான்னு" சொல்ல,
உண்மையாவே நீங்க என்ன நம்புறீங்களான்னு ஹீரோயின் கேட்க, அஃப்கோர்ஸ் உன்ன நம்பாம வேற யார நம்ப போறேன்னு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப ஹீரோவ கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட வந்துட்டு இருக்க, ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, பாஸ் பாஸ் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு வாங்க போலான்னு எல்லாரும் வீட்டுக்கு தான் வராங்க. இப்ப வீட்டுக்கு வந்த உடனே பாட்டி பாத்தீங்கன்னா, இங்க பாருடா, இவ இந்த வீட்ல இருக்கக்கூடாது. இவளோட மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி இப்பவே வெளியே தரது. அடுத்த முகூர்த்தத்திலே உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல, ஹீரோயின கோச்சுக்கிட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்க, இந்த சைடு தம்பிக்காரன் பாத்தீங்கன்னா இவ கூட தான் பேசிட்டு இருக்கான். என்ன செல்லம், எங்க அண்ணனை கரெக்ட் பண்ண பார்த்த போல, ஆனா என்ன மாதிரி ஒரு அழகான பையன் உன் கண்ணுக்கே தெரியலையான்னு அவகிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன பண்றது, நம்மளோட கான்ட்ராக்ட நீ மறந்துட்டு பேசுறியேடா. கான்ட்ராக்ட் யாருக்கு தெரியக்கூடாது, சீக்ரெட்டா இருக்கணும்னு இவங்க பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கார்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட போனுக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஒரு போட்டோ அனுப்புறான். அதுல பார்த்தா தம்பி காரணவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு ஒன்னா இருக்காங்க. அந்த போட்டோவை பார்த்த உடனே கண்டிப்பா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணிருப்பாங்க. அது என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு அவன் ஹீரோயின் கூட சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ கிளப்ல பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருக்க. பக்கத்துல இந்த பொண்ணு தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப இவ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் ஓடி வரா. இப்ப அவ ஓடி வந்து, நான் என்னோட புருஷனை பாக்குறதுக்காக வந்து ஒழுங்கா தள்ளி படின்னு சொல்ல, என்னது புருஷனா, உன் புருஷன் எனக்கு சொந்தமாயி ரொம்ப நேரம் ஆகுது. இனிமே அவரு உன் பக்கத்துல கூட வரமாட்டாரு. இனிமே அந்த குடும்பத்துக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி அவ ஹீரோயினை பிடிச்சு வெளியே தள்ளி விட்டுறான். இப்ப வெளியே தள்ளினதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு வெளியே வந்து, அன்னைக்கு ஹீரோயின் கிட்ட ஒரு பொண்ணு நல்ல விதமா நடந்துக்கிட்டாலே அந்த பொண்ணுக்கு தான் கால் பண்றா. இப்ப அவளுக்கு கால் பண்ணி, இங்க பாரு, யாரும் உன்னை பிடிக்க கூடாது, ஒழுங்கா அந்த ஊரை விட்டே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் புடிச்சிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் போதையிலலாம் இல்ல, வேணும்னே தான் அப்படி நடிச்சிட்டு இருப்பான். இவள இந்த இடத்துக்கு வர வச்சதா கேமரால இவ பேசுறது சிக்குன்னு ஹீரோ அவளை கிளப்புக்கு வர வச்சிருப்பான். இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டை பார்த்தே பேசுறதுக்காக தான் போறா. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நம்ம 2 பேருக்கு நடுவுல பெரிய அநியாயமே பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம 2 பேர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு இவங்க பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவளும் வராங்க. இப்ப ஹீரோ இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே பொறாமப்பட்டுட்டு, வா பேபி நம்ம 2 பேரும் இங்கேயே உட்காந்து சாப்பிடலான்னு எல்லாரும் ஒரே டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்க. அவ ஹீரோக்கு ஊட்டி விடுற மாதிரி போக ஹீரோவோட கைய பிடிச்சிடறான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கறத பார்த்த உடனே ஹீரோயின் கோவப்படுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. பார்த்தா 2 பேரும் முன்னாடியே பிளான் போட்டு தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, நீ எப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்ல, இப்பவே உன்னை பாட்டி கிட்ட கூட்டிட்டு போறேன். பாட்டிக்கு இன்ட்ரோ கொடுத்த கையோட நம்மளோட கல்யாணம் தான். நாளைக்கு மறக்காம வந்துரு அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் விடிஞ்ச உடனே இவளை கூட்டிட்டு வீட்டுக்கு தான் வரான். இப்ப வீட்டுக்கு வந்த உடனே இவள பாத்தீங்கன்னா, பாட்டி நான் தான் ஹூவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப சந்தோஷம். இந்த பொண்ணாதான் உனக்கு நேர்மையா இருந்தா எனக்கு அதுவே போதுண்டா அப்படின்னு சொல்லி இப்ப பாட்டி ஹீரோயினை கூப்பிட்டு டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண வைக்க அவளும் சைன் பண்ணிட்டு இருக்கா. இப்ப சைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவன் ரெஸ்ட் ரூம் போலான்னு வந்துட்டு இருக்கா. இந்த சைடு பின்னாடியே தம்பிக்காரனும் வந்துடுறான். இப்ப தம்பிக்காரன் வந்து, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் எனக்கு கொடுத்த வாக்க மறந்துடாத பேபி. நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இப்ப அவளை கூட்டிட்டு வந்து பெட்ரூம்ல போட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரி போக, அந்த இடத்துக்கு பாட்டி ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப பாட்டி இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, நீங்க இப்படி ஒரு காரியம் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியுமேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றனா, நீ போட்ட பிளான்லாம் எங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் தம்பிக்காரனை வச்சு இது எல்லாத்தையும் முடிச்சோன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த தம்பிக்காரனை பாத்தீங்கன்னா, ஆமா, நீ எங்க அன்னைக்கே அல்வா கொடுத்தாலச்சே, உன் பேச்சை நம்பி நான் எப்படி இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணுவேன். இந்த விஷயத்த முன்னாடியே எங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன். நான் சொத்துக்காக அவன் கூட சண்டை போடுறதெல்லாம் உண்மைதான். ஆனா உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு அந்த பொண்ணையும் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. இப்ப இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, இவங்கதான் அந்த பொண்ணு கூட நல்ல விதமா நடந்துக்க சொல்லி 2 பேருக்கும் மயக்க மருந்து கொடுத்து பெட்ரூம்ல ஒண்ணா போட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்து அவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பார்த்தா ஹீரோவோட தம்பியையும் பிடிச்சிட்டு போக சொல்லிடுறான். ஏன்னா அவனும் நல்லவன் கிடையாதுல, அந்த விஷயம் ஹீரோக்கு நல்லாவே தெரியும். நீயும் கொஞ்ச நாள் ஜெயில இருந்துட்டு வாடா அப்படின்னு அவனை பிடிச்சிட்டு போக, இப்ப அந்த சைடு ஹீரோயின் மயக்கம் போட்டுறா. இப்ப அதை பார்த்தவன ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, நீங்க அப்பா ஆக போறீங்கன்னு சொல்ல, என்னது நான் அப்பா ஆக போறேனா, என்னால அதை நம்பவே முடியல. எப்படி டாக்டர் குழந்தைய பாத்துக்கணும், எப்படி குழந்தைய தூக்கணும் அப்படின்னு இவ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, உங்களோட பாட்டி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்ட்டு டாக்டர் அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பொண்டாட்டி என்னால அதை நம்பவே முடியல, ஃபர்ஸ்ட் டைம் அப்பா ஆக போறேல, அந்த சந்தோஷத்துல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் எந்திரிக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா, இங்க பாரு செல்லம், இனிமே நீ கம்பெனிக்கெல்லாம் வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் சும்மாதான் இருக்கணும்.
ஃபர்ஸ்ட் நீ உன்னோட உடம்ப நல்லபடியா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு என்ன சொல்றானா, பொண்டாட்டி டாக்டர் என்ன சொன்னாருன்றத மறந்து போயிட்டியா? நம்ம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமா, அப்பதான் குழந்தையும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயினுக்கு 8வது மாசம் நடந்துட்டு இருக்கு. 2 பேரும் செக்அப் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, பாத்தியா ரிப்போர்ட் வாங்கவே மறந்துட்டேன். இன்னும் 2 மாசத்துல நம்ம கையில குழந்தை இருக்கான். நான் போய் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துடுறேன்னு இவன் ரிப்போர்ட் வாங்க போக, இப்ப ஒரு குட்டி பாப்பா வந்து ஹீரோனை கூப்பிடுது. மேடம் அங்க ஒரு அங்கிள் உங்களை கூப்பிட்டாருன்னு சொல்ல, இவ்வளவு பாக்குறதுக்காக போறா. போய் பார்த்தா இந்த பொண்ணு தான் ஹீரோனை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுது. இப்ப அவ ஹீரோனை இப்படி கிட்னாப் பண்ணிட்டு போக, இந்த சைடு ஹீரோ வந்து பார்த்தா அந்த இடத்துல இவளோட இயரிங் மட்டும் தான் இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப பயந்து போயிட்டு இருக்கா. இந்த சைடு இவ ஹீரோனை கிட்னாப் பண்ணிட்டு வந்து, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கல, ஆனா உனக்கு கிடைச்சிருக்கே, கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன். அதுக்கு காரணம் இந்த குழந்தை தானே. ஃபர்ஸ்ட் இந்த குழந்தைய நான் கொன்னே தீரணும்னு இவ கத்தி எடுத்துட்டு குத்துற மாதிரி வர, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, போது நிப்பாட்டு, என் குழந்தைக்கு பொண்டாட்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளவுதான், உனக்கு என்ன வேணுமோ கேளு, தர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்ல, எனக்கு நீ தான் வேணும், நான் உனக்கு எவ்வளவு காதலிச்சு தெரியுமா, ஆனா நீ என்ன விட்டுட்டு இவ கூட சுத்திட்டு இருக்கிற, நீ தான் எனக்கு வேணும், இவ சேர்த்து ஆகணும், இவளோட குழந்தையும் இந்த உலகத்துல இருக்க கூடாது, அப்பதான் நீ எனக்கு சொந்தமாவ அப்படின்னு அவ ஹீரோனோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் அவளை தள்ளி விட்டுட்டு டக்குன்னு ஹீரோ கிட்ட ஓடிடுறா. இப்ப ஹீரோவள கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அவ வந்து இவங்க 2 பேரையும் அடிக்கலான்னு பாக்க, அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்க வந்து அவளை புடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப அவளை அப்படி புடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் மயக்கம் போட்டுடுறா. இப்ப அவ இப்படி மயக்கத்துல இருக்க, ஹீரோயினை எமர்ஜென்சி வார்டுல சேர்த்துடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா நின்னுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க. டேய் என்னடா ஆச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி ஆபரேஷன் ரூம்ல வச்சிருக்காங்க, என்னாச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சார் பிளட் அவங்களுக்கு கம்மியா இருக்கு, உடனே ஏ டைப் பிளட் குரூப் வேணும்னு சொல்ல, கவலைப்படாதீங்க நான் அரேஞ்ச் பண்றேன்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா பாட்டி கையில குழந்தையோட வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா 8 மாசத்துல இவளுக்கு குழந்தை பிறந்துருது. இப்ப குழந்தைய எடுத்துட்டு வந்து ஹீரோயின்ட்ட கொடுக்க, அந்த குழந்தைய பார்த்த உடனே ஹீரோயின் பயங்கர ஹாப்பி ஆயிடுறா. அதுக்கு மேல ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒரு வழியா நம்ம வீட்டுக்கு குட்டி இளவரசன் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா, இதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலில ஒரு ஆளு எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்கன்னு இவங்க எல்லாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் இப்படி சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்து வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.